ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்டர் கிளிப்பை வச்சு ஒரு அழகான ஹேர் அக்சசரிஸ் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலில் இது நியூவாக 7 days 7 சேலஞ்ச் வச்சு நான் இந்த ஹேர் கிளிப் மேக்கிங் வீடியோ நான் ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்க்காதவங்க தொடர்ந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஃப்ளவரை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த ஹேர் கிளிப் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ண போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். இது ரெடிமேடாக கடையில் கிடைக்கிது. நீங்களும் வாங்கியும் பண்ணலாம். ரெடிமேடாக வாங்கி நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2 minutesலேயே நீங்கள் அழகாக முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 5 minutesலேயே இது முடிச்சிடலாம். ஈஸியான கிராஃப்ட் ஒர்க் ஐடியா தான் இது. இப்போ இந்த சென்டர் கிளிப்புக்கு இந்த சென்டர் கிளிப் எடுத்துக்குங்க. இந்த ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போது பீடு பாருங்கள், கோல்டன் கலர் பீடு நான் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கேன். இது 5 mm பீடு எடுத்துருக்கேன். த்ரெட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் த்ரெட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கோல்டன் கலர் த்ரெட் தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதில் நம்ம ரெடி பண்ணதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் பீடு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எங்குமே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இதில் என்ன பண்ணுறேன்னு புரியும். இப்போ இது ரெண்டாக நீங்கள் இது மடித்து விட்டுக்குங்க இந்த த்ரெட்டை. அப்புறம் உங்களுக்கு அது திக்னஸ் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே நீங்கள் நீடில் ஆட் பண்ணியும் நீங்கள் இந்த பீடை ஆட் பண்ணலாம். இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ, இந்த கிளிப்பு லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஒவ்வொரு பீடாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இது கொஞ்சம் டைம்லாம் எடுக்காது. சீக்கிரமாக நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணலாம். நீங்கள் நீடில் ஆட் பண்ணி நீங்கள் இது கோக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக இது கோத்துடலாம். நான் இது கோத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த லென்த்துக்கு கோத்துட்டேன். இப்போ இது முடி போட்டுக்கலாம். நல்லா அது பீடோட பக்கத்துலேயே நீங்கள் டைட்டாக இருக்கிறப்பல முடி போட்டுக்குங்க. இந்த நாட் ஒரு 2 இல்லை 3 நாட் நல்லா போட்டுக்கலாம். அந்த பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்பல நீங்கள் போட்டுக்குங்க. 2 சைடும் நீங்கள் நாட் போட்டுக்குங்க. இப்போ நான் 2 த்ரெட்டு மடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் டேரெக்டாக 2 த்ரெட்டை ஆட் பண்ணி நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் இது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் டேரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒட்டி விடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை இந்த த்ரெட்டை இந்த சென்டர் கிளிப்புக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நாட் நல்லா டைட்டாக நீங்கள் சென்டரில் இருக்கிறப்பல போட்டுக்குங்க. சென்டர் கிளிப்பு நடுவில் வச்சுட்டு இந்த பீடை இதுக்குள்ளே இருக்கிறப்பல நீங்கள் டைட்டாக போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாட் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, மறுபடியும் இந்த த்ரெட்டை மேலேருந்து கீழே அடியில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அதுக்குள்ளே த்ரெட்டை விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் இதில் நாட் போடணும். அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இப்போ எல்லா த்ரெட்டும் கிட்ட இருக்கிறப்போல வச்சுக்கிட்டு இது நம்ம நாட் போடணும். இப்போ இந்த சைடு நாட் போட்டுட்டேன். இப்போது இங்கேயும் அதே போல் பக்கத்துலேயே இதை த்ரெட்டை விட்டுட்டு இங்கேயும் நாட் போட்டுக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 2 இல்லை 3 நாட் நீங்கள் போட்டுக்குங்க. அது மேலே லைட்டாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா இந்த த்ரெட்டு உங்களுக்கு நகராது. ஸோ இந்த பீடை நீங்கள் தள்ளிட்டு நீங்கள் போடுங்க. இப்போ பாருங்கள், நாட் போட்டுட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற இந்த த்ரெட்டை
கட் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு வேண்டாம். பாருங்கள், கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இது கூட நீங்கள் B7000 க்ளூ வந்து அது மேலே அப்ளை பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் க்ளூ தடவிட்டோம் அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் அதுக்குள்ளே ஒட்டி விட்டுடலாம். இப்போ இது வந்து சென்டரில் இருக்கிறப்பல நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, நல்லா சென்டரில் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது ஃபுல்லாகவே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. இந்த B7000 க்ளூ வந்து நல்லா நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடியாக இருக்கிற இந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மிடில் வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்களே இந்த வீட்டில் வந்து அழகாக இதை வந்து ரெடி பண்ணி உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், அவங்களுக்கும் கற்றுத்தரலாம். பாருங்கள், இப்போ அடுத்த ஃப்ளவரை எடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வைக்கணும். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விரித்து விடுங்க, கொஞ்சம் டைமிங்கும் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ அடுத்த ஃப்ளவரை எடுத்து இது பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து வைங்க. கொஞ்சம் தள்ளி கூட வைங்க, ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் கொஞ்சம் நடுவில் வந்து கேப் இருக்கணும். கொஞ்சம் ட்ரையிங் டைம் ஆகட்டும். ரொம்ப சிம்பிளான ஹேர் கிளிப் வீடியோ தான் இது, நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் ஆகட்டும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த பீடு வந்து அழகாக ஒட்டி விட்டுடலாம். லைட்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கலர் தெரியறதுக்காக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக கூட பீடு வந்து நீங்கள் ஒட்டும் போது அது இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அந்த கேப்பில் ஒட்டி விட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நீங்கள் இது பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், இதை வந்து நான் தலைகீழாகவும் காமிக்கிறேன், அப்போ கூட உங்களுக்கு வந்து இது வந்து கீழே விழலை. இப்போ நம்ம த்ரெட்டு சுற்றி இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் லைட்டாக இந்த B7000 க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம அழகான சென்டர் கிளிப்பை வச்சு ஒரு கிளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஹேர் அக்சசரிஸ் நீங்கள் இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், அது எந்த ஸ்க்ரீனில் நான் தரேன், அதை போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.